கிறிஸ்தியஸ்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தில் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிற தானியேலை மேலே குற்றம் சுமத்தும்படி முகாந்தரம் தேடுறாங்க. எப்படியாகிலும் தானியேலை குற்றப்படுத்தி அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இந்த ராஜ்யத்தின் விசாரிப்பில் இருக்கிறாங்க. அவங்க தானியேல் மேலே குற்றம் சுமத்தும்படி முகாந்தரம் தேடுறாங்க. எப்படியெல்லாம் தேடி பார்க்குறாங்க. சொல்கிறார், ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. தானியேல் இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முகாந்தரம் தேடினாங்க. ஒரு முகாந்தரத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. காரணம், தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தபடியாலும் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறான். இல்லையா? தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால அவன் மேலே குற்றம் சுமத்துவதற்காக எத்தனையோ குறுக்கு வழியெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஒன்றும் அங்கே செல்லுபடி ஆகலை. காரணம், தானியேல் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் அழைக்கப்பட்ட அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த தேசத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உண்மையாக இருக்கும்போது நம்ம மேலே குற்றம் சுமத்துறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகி விடுவார்கள். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், தானியேல் எப்படி உண்மையுள்ளவனாக இருந்தானோ அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நாம் கூட இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் அப்பழுக்கற்றவர்களாய் வாழ்வோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. தானியேலை போல நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க ஒவ்வொரு நாளும் அதை ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்யும். உண்மையாக நடக்க கற்றுக்கிற செய்யும். பேச கிருபை செய்யுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.